அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஹைட் வெயிட்டில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது நியூ வெர்ஷன் போஷான் ட்ராக்கரில் 20.7ங்கிற வெர்ஷன் வந்திருக்கு. இந்த வெர்ஷனில் நம்ம ஹைட் வெயிட் போடுறதுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன, எப்படி நம்ம பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு போஷன் ட்ராக்கருக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணுனா நமக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதில் நம்ம பெனிஃபிஷரிங்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெனிஃபிஷரி காலத்தை நம்ம இங்கே டச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நான் ஒவ்வொரு குழந்தைக்கு ஹைட் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து 0 to 6 months ஒரு குழந்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி சன்னுங்கிற குழந்தை எடுத்துக்கிறேன். இதில் சைடில் இருக்கிற 3 புள்ளியை டச் பண்ணுறேன். டச் பண்ணதுக்கப்புறம் போருங்க, கீழே பாருங்கள் க்ரோத் மானிட்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரோத் மானிட்டரிங்கை நான் இங்கே டச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக போட்டிருக்கிற டேட் வந்து நமக்கு மேலே காமிச்சிடும். என்ன ஹைட்டு போட்டிருக்காங்க, என்ன வெயிட் போட்டிருக்காங்கிறது நமக்கு காமிச்சிடும். இங்கே நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்ம எப்பயும் பதிவு பண்ணுற மாதிரியே ஹைட்டை வந்து இங்கே பதிவு பண்ணிடலாம். அதே மாதிரியே இங்கே வெயிட்டையும் பதிவு பண்ணிடலாம் இங்கே. ஓகேங்களா? பதிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸை கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் காலம் கேட்கும். இந்த கன்ஃபர்மேஷன் காலம் எதுக்கு அப்படின்னா, இந்த அபிராமி சன்னுக்கு வந்து ஹைட் வந்து 63 இல்லை வெயிட் வந்து 6.3 தான் அப்படிங்கிறத கன்ஃபார்மானு கேட்கும். இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து வேறு குழந்தைக்கு போடுற குழந்தைக்கு ஏதாவது மாற்றி போட்டிருந்தோம் அப்படின்னா, இங்கே இந்த சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்மிட்டை கொடுக்காம இந்த கேன்சலை கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்து டேட்டாவை மறுபடியும் ஹைட்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம், வெயிட்டை மாற்றினாலும் மாற்றிக்கிட்டு மறுபடியும் ப்ராசஸ் கொடுத்து இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் யுவர் டாஸ்க்குன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே கண்டினியூ கொடுத்தோம்னா இந்த அபிராமி சன்னுங்கிற குழந்தைக்கு பாருங்கள் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துடும். இந்த அபிராமி சன்னுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஹைட் வெயிட்டு இன்றைக்கி டேட்டில் நம்ம ஹைட் வெயிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரியே பாருங்கள், அடுத்த கேட்டகரியில் பாருங்கள் 6 to 3 வயசில் வந்து பார்த்தீங்களா, 1 வயசு 5 மாதம் இருக்கிற குழந்தைக்கு அன்வி கவின்கிற குழந்தைக்கு எப்படி போடுறதுங்கிறத இங்கே பார்க்கலாம். இங்கே 3 புள்ளி இருக்குங்களா, இந்த 3 புள்ளியை டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் க்ரோத் மானிட்டரிங் இருக்குங்களா, நம்ம இதை டச் பண்ணுறோம். இதை டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களுக்கும் ப்ரீவியஸாக போன மாதம் எப்போ ஹைட் வெயிட் போட்டாங்களோ அந்த ஹைட் வெயிட் போட்ட டேட்டு, என்ன ஹைட்டு போட்டிருக்காங்க, என்ன வெயிட் போட்டிருக்காங்கிற டேட்டா இங்கே வந்துடும். இங்கே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 81 சென்டிமீட்ரு இந்தப்போ எடுக்கும் போது. ஓகேங்களா? ஸோ அதை பதிவு பண்ணியாச்சு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10,900, இதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ப்ராசஸ்ன்னு கொடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கன்ஃபர்மேஷன் கேட்குதா, இதே மாதிரி தான் எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் பாருங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த குழந்தைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணுறது இல்லைன்னா இங்கே சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிட வேண்டியது தான். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வரணும். வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட டேட்டா வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஆப் இஸ் டேக்கிங் டு கெட் அப்டேட் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னா இப்படி வந்துச்சு அப்படின்னா ஆப்பில் போடுற டேட்டாஸ் வந்து நமக்கு இன்னும் சரியாக பதிவாகலை, மறுபடியும் பதிவு பண்ண சொல்லி கேட்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், செகண்ட் டைம் போட்டு அப்டேட் பண்ணுறேன், அப்போ தான் இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கே அப்டேட்டுங்கிற டாஸ்க் வந்து கம்ப்ளீட்னு வரணும். இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து லோடிங் ஆகி உங்கள் டீட்டெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு டேட்டாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு 3 to 6 ஒரு குழந்தைக்கு நான் கேட்டகரிக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, சாரா கனியாலினிங்கிற குழந்தைக்கு நான் ஹைட் வெயிட் அப்டேட் பண்ண போகிறேன். நம்ம சைடில் இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணியாச்சு. க்ரோத் மானிட்டரிங் வந்தாச்சு. ஓகேங்களா? அந்த க்ரோத் மானிட்டரிங்கில் ஆல்ரெடி போட்டிருக்க டேட் வந்துடும், ஹைட்டு வெயிட் எல்லாமே வந்துடும். அங்கே பாருங்கள், இந்த மாதம் எடுத்த ஹைட்டு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரியே வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராசஸ்ஸுங்கிறத கொடுத்தாச்சு. இங்கே சப்மிட்டுங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வரணும் டீட்டெயில்ஸு. ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், கண்டினியூ வந்துருச்சிங்களா? ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆப் டேக்கிங் டைமுன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு மறுபடியும் 2வது தடவை ஹைட் வெயிட் அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த குழந்தைக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனைகள் தெளிவுபடுத்தப்படும். தேங்க்யூ.